ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கோதுமை அடை தோசை. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி நம்ம அடை தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான அடை தோசை இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக ஏதாவது செய்யணும்னு யோசிக்கும்போது இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம அடை தோசை செஞ்சிடலாம். இந்த அடை தோசைக்கு பொருத்தமாக ஒரு அருமையான கார சட்னியும் இங்கே நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிப்பியும் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சட்னி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அடை தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்ல பொருத்தமாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான கோதுமை அடை தோசை கூடவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான கார சட்னி. 2 ரெசிபியும் ரொம்ப சிம்பிள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம கோதுமை அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை எல்லாம் ஒரு பவுலில் போட்டு விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கரண்டி வச்சோ விஸ்கு வச்சோ நம்ம நல்லா அடிச்சுக்கலாங்க. மாவை கலந்து எடுத்துக்கலாம். பட் அதை விட ஒரு குயிக் அண்ட் ஈஸி மெத்தடை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பொருட்களை எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மாவு கலந்துக்கிட்டால் ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்டில் நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிருங்க. கோதுமை தோசைக்கு கோதுமை அடைக்கு நீங்கள் இப்படி மாவு கலந்து பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்தது தண்ணி. இங்கே நல்லா நிறச்சி 1 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருந்தோம். அப்புறம் கூடவே ரவை, அரிசி மாவு எல்லாம் சேர்த்துருக்குறோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம்னா பர்ஃபெக்டாக மாவு ரெடி ஆயிருங்க. இங்கே 1 சேர்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ மொத்தம் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸியை நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் 30-40 செகண்ட் ஓட்டி எடுத்தால் போதுங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த வித கட்டியும் இல்லாமல் அருமையாக மாவு ரெடி. இப்போ இந்த மாவில் நம்ம மெலிசான கோதுமை தோசை செய்யலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி போட்டு அருமையான கோதுமை அடையும் செய்யலாங்க. நம்ம இப்போ அடை செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த மாவை நல்ல ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த மாவில் வதக்கி சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அது என்னென்னு நம்ம வதக்கிட்டே பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடுகுளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டுடலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், நல்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ரொம்ப மசிஞ்சு வெந்து வரணும்னு அவசியம் இல்லை. பட்டு லைட்டாக நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்துடலாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயப்பொடி. இது நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. கூடவே ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இது அடை தோசையில் சேர்க்கும்போது சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. அடுத்தது துருவின கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் வதக்கி கொடுப்போம். இப்போ கொஞ்சமாக உப்பு,
ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்தாச்சு. இது தாளிப்புக்கு மட்டும் இப்போ சேர்க்குறோம். ஸோ 2 சிட்டிகை உப்பு சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு வாசனையோட தாளிப்பு ரெடி. ஃபைனலாக மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு விட்டுருங்க. வாசனை தூக்கலாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மாவில் சேர்த்துடலாம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் மாவில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, மாவு கலந்தாச்சு. 5 நிமிஷத்தில் அடை தோசைக்கான மாவு ரெடி. இப்போ இங்கே ஸ்டவ்வில் தோசை தவா வச்சாச்சுங்க. இந்த தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். இப்போ ரெடியாக கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து நல்லா ஒரு ஃபுல் கரண்டி மாவு எடுத்து அப்படியே லைட்டாக பரப்பி விட்டுடலாம். இந்த அடை தோசை கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வராது. ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அடை தோசை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் விட்டு வேக வைக்கலாம். இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே விட்டுக்கிறேன். நல்ல பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டுடலாங்க. தோசை திருப்பி போட்டாச்சு. அந்த சைடும் நல்ல பொறுமையாக வேகறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை அடை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்த தோசையும் சுட்டாச்சு. இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு அந்த தாளிப்பு வாசனையோட பர்ஃபெக்டான கோதுமை அடை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை அடை தோசைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான கார சட்னி செஞ்சுருக்கேன். அது இந்த அடை தோசைக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இப்போ அருமையான கார சட்னி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கார சட்னி அடை தோசைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய கார சட்னி. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சாச்சு. அதோட ஈக்குவல் குவான்டிட்டிக்கு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே தேவையான அளவு உப்பு, அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இவ்வளோ தாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. பச்சையாக சேர்த்துக்கிறோம், வதக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்படியே ராவாக சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க மாய்ஸ்சரே போதும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு சட்னி ரெடி. இது மேலே நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு சட்னி, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை தோசைக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் காம்போ ரெசிபி பார்த்தங்க. நல்ல ஹெல்த்தியான அடை தோசை, கோதுமை அடை தோசை, கூடவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி. இந்த 2 ரெசிபியுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.